இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். குடும்பங்களிலே திருப்பலியை கண்டுகொள்ள தயாராக இருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்காக நாம் அர்ப்பணிக்கிற நாள். அதேவேளை ஒவ்வொருவரும் குடும்பத்திற்காகவும் அர்ப்பணிக்கிற நாள். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பணம் சம்பாதிப்பதற்காக இருக்கலாம், படிப்பதற்காக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கருத்திற்காக, குடும்ப நலனுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற இடத்திலே பல நேரங்களிலே பல பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், மகிழ்ச்சி என்று பல நிலைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதிலும் குறிப்பாக நாம் எங்கே எனக்கு மன அமைதி கிடைக்கிறது, மன நிம்மதி கிடைக்கிறது என்று தேடுவது வழக்கம். அப்படி மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் தேடி கண்டுகொள்ளும் ஒரு சிந்தனையை தான் இந்திய நற்செய்தி நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதாவது இயேசு 2 உவமைகளை குறிப்பிடுகிறார். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையலை ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அதை மூடி மறைத்து வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தன் நமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். ஆக ஒரு புதையலை கண்டவர் அதை வாங்க முற்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்குகிறார். ஆக இந்த புதையல், இந்த முத்து என்று சொல்லுகின்ற இந்த 2 வார்த்தைகளும் நாம் எதிர்பார்க்கின்ற மன மகிழ்ச்சி, மன அமைதி இவைகளை குறிக்கிறது. ஆனால் இதை கண்டுகொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய கேள்வி. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சமூக ஊடகங்கள் அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பலரும், ஏனென்று குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வர பலரும் தங்களுடைய நேரத்தை சமூக ஊடகத்திலே, அலைபேசியிலே, ரீல்ஸ் வழியாக, வீடியோக்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாட்டு நடப்புகள் தெரியும், மற்ற வீடியோக்களை பார்க்கின்றார்கள். இப்படி எல்லாரும் தங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளுகின்றார்கள். பிஸி என்று சொல்லுகின்ற பொழுது தனக்கு எது தேவை என்று எண்ணுவதை விட மற்றவர்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அரசியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று வெளிநடப்புகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு என்ன தேவை என்று பார்ப்பதில்லை. பொதுவாக இந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற பொழுது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறதாக இருந்தால் முதலில் நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் உங்க முன்னாடி வரும், அதை எடுத்து உங்களுக்கு மாட்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் குழந்தைகளுக்காக மாட்டலாம். ஏன்னா ஒருவேளை நீங்க குழந்தைகளுக்கு மாட்டிட்டு இருக்க பொழுது உங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டா உங்களையும் காப்பாற்ற முடியாது, குழந்தையும் காப்பாற்ற முடியாது. ஆக உங்களை தற்காத்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதுதான் அதனுடைய சொல்லாடல். ஆக அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய தேவை, என்னுடைய மன அமைதி என்பதை நான் கண்டுகொள்வதற்கு முற்படுகின்றேனா? ஏன்னா வெளியில் உள்ள பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு அதே பிரச்சனைகளோடு வீட்டுக்குள்ள வரும். கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகளோடு சண்டை, மாமியார் மாமனார் சண்டை, எல்லா இடத்திலும் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆக அன்புக்குரியவர்களே, இந்த புதையலை தேடி நீங்கள் வேறு எங்கு செல்ல வேண்டாம். இந்த புதையல் உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அதை கண்டுகொள்வதற்காக ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆக இந்த இறைவனை கண்டுகொள்வதற்காக நீங்கள் எதையெல்லாம் விற்க வேண்டும், எதையெல்லாம் வெளியே தள்ள வேண்டும் என்றால், பேராசையாக இருக்கலாம், பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, இது போன்று பல வார்த்தைகளை சொல்லலாம். சுயநலமாக இருக்கலாம். இப்படி பல வார்த்தைகளை நாம் அன்றாடம் பார்க்கலாம். எந்தெந்த வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மளை நிம்மதியற்ற நிலையில் வைத்திருக்கிறது. ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு கோபம் வருதுன்னா என்ன காரணம்? அந்த நபர் நமக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம், செய்யாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நபரை பார்த்த உடனே எனக்கு கோபம் வருது, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்குள்ளதான் பிரச்சனை ஒழிய அந்த நபர் பிரச்சனை அல்ல. எனக்குள் இருக்கின்ற அந்த தடைகளை நான் அப்புறப்படுத்த வேண்டும். அப்ப அந்த தடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எனக்குள் இருக்கின்ற அந்த இயேசுவை நான் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு இயேசுவை பற்றி நினைப்பதற்கு நேரம் இல்லையே. விவிலியத்தை வாசிக்கிறோமா? இல்லை. சரி, ஆண்டவர் விவிலியத்தின் வழியாக என்ன சொல்லுகிறார்னு தெரியுமா? அதுக்கும் முற்படுவதில்லை. சரி, விவிலியத்துல வந்துட்டு ஆண்டவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று நமக்கு தெரியுமா? அதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வாசகத்தை கேட்டிருப்பீர்கள். நேத்துக்குதான் ஜேம்ஸ் அப்படிங்கிறவருடைய தாய்
இயேசுட்ட கேட்பாங்க, என்னுடைய 2 பிள்ளைகளையும் ஒருவனை வலப்புறமும் இன்னொரு இடதுபுறமும் அமைச்சர்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்னு சொல்வார், இது என் கையில் இல்லைன்னு சொல்வார். ஆனா இதுதான் எல்லாருடைய மனப்பான்மையுமாக இருக்கிறது. இனி நாம் பங்குகளில் இருந்தாலும் பதவிகளில் அமர வேண்டும், பொறுப்புகளில் அமர வேண்டும், அவற்றை ருசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே ஒழிய, கடவுள் இருக்கிறார், அவரை நான் அவரோடு வாழ வேண்டும், அவரில் வாழ வேண்டும், அவருடைய அந்த உடனிருப்பை உணர வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. அதே வேளையிலே மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதும் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி நான் முதல்ல சொன்னேன், எனக்குள் இருக்கிறது. ஏன்னா கடவுளே எனக்குள் தான் இருக்கிறார். அவரை கண்டுகொண்டால் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், கண்டுகொள்ளவில்லை என்றால் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கிறேன். இப்ப இவரை கண்டுகொள்ளணும்னா என்ன செய்யணும்? அதற்குரிய தடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். என்னிடம் இருக்கின்ற தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது நான் செய்த தவற்றினுடைய அந்த விளைவுகள், அதாவது நானே என்னை மன்னிக்காத ஒரு சூழலாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சுட்டு எந்த ஒரு உணர்வும் எனக்கு கிடைக்கல, நான் மன்னிக்கப்பட்டதாவே உணரல அப்படிம்பாங்க. பாவசைக்கும் தினத்தை நீங்கள் முழுமையாக செய்கின்ற பொழுது கடவுள் உங்களை மன்னிக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது என்ன? நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும், நான் என்னை மன்னிக்க வேண்டும். நான் பாவசைங்க செய்ய போறேன்னா கடவுள் மன்னித்தது ஒன்று இருக்கட்டும், இன்னொன்று நான் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் குணப்படுத்துதல் என்பது நான் என்னை மன்னிக்கின்ற பொழுதுதான் நிகழும். அதே போல் நான் பிறரையும் மன்னிக்க வேண்டும். இந்த சமூகத்திலே நாம் மன்னிக்காத நிலையில் வாழுகின்ற பொழுது மகிழ்ச்சியற்ற நிலையில் வாழுகிறோம், அந்த உண்மையான முத்தை இழந்து விடுகிறோம். ஆகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள், மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையில ஏன் ஆண்டவர் சொல்றாரு? மன்னித்தால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை கண்டுகொள்ள முடியும். தீர்ப்பிட்டால் நீங்கள் உங்களுக்குள் இந்த இறைவனை கண்டுகொள்ள முடியாது. தீர்ப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்றால் அந்த இறைவனை கண்டுகொள்ள முடியும். ஆக இறைவன் எனக்குள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆக இந்த நாள், குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவனோடு நான் இருக்கின்ற நாள், குடும்பத்தோடு இருக்கின்ற நாள். ஆக இறைவனை எங்களுடைய வாழ்வில் பகிரக்கூடிய ஒரு நாள். ஆனா பல நேரங்களில் கோயிலுக்கும் போக மாட்டோம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜெபிக்க மாட்டோம், டிவியை போட்டுட்டு 24 மணி நேரம் உட்காந்துருப்போம், இல்லை ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், இல்லை வெளியே கடைகளுக்கு போவோம், இல்லை தியேட்டருக்கு போவோம். ஆக இப்படி இது தேவை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மன அமைதி கிடைக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் இன்று பல நிலையில் உள்ளவர்களும், நன்கு படித்தவர்களும், நன்கு தெரிந்தவர்களும் மனதில் நிம்மதியற்ற நிலையில் இருக்கிறார்கள்? ஏன் பணம் சம்பாதிக்கின்ற மனிதர்களும், வசதி படைத்த மனிதர்களும் மன நிம்மதியற்ற நிலையில் இருக்கின்றார்கள்? அப்படி என்றால் பணத்திலோ, சொத்திலோ, அல்லது வெளியில் இருக்கின்ற என்டர்டெயின்மெண்ட்ஸிலோ நிச்சயமாக மகிழ்ச்சி இல்லை என்பதுதான் இது சுட்டி காட்டுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, உண்மையான மாணிக்கம் உங்களுக்குள் இருக்கின்றது. அந்த மாணிக்கத்தை அனுபவிப்பதற்காக உங்களிடம் தேவையற்று இருக்கின்ற பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் இவற்றை அப்புறப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியடையும். அதற்காக ஆண்டவர் என்று அழைக்கின்றார். உணர்ந்தவர்களாக இந்த வழியிலே நீங்கள் பக்தியுடன் பங்கெடுங்கள். எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.